ஒரே வேலை மருந்துல அற்புதமா நிற்கும். தயவு செஞ்சு இலகிய மனப்படைத்தவர்கள் பார்க்க வேணாங்க. எழுந்திருச்சு நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு மூட்டுல விண்ணு 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 தெரிக்கும், நரக வேதனை. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்ல இருந்து பேசுறேங்க. இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி மனம் மெலிதான இதயம் படைத்தவர்கள் இப்ப காமிக்க போற ஸ்லைட பார்க்க வரான்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா முடக்குவாதம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையால கால்கள் பின்னி கைகள் பின்னி எழுந்திருச்சு நடமாட முடியாத ஒரு நண்பருடைய படம் தான் அது. அதனால தயவு செஞ்சு இலகிய மனம் படைத்தவர்கள் பார்க்க வேணாங்க. சரிங்க, அது என்ன முடக்குவாதம்? முடக்குவாதம்ங்கிற பேர் வந்து இந்த மூட்டு வலி, கை வலி, கால் வலி இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பாங்க. நம்ம சேனலை பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம சேனல்ல நம்ம வீடியோக்களை பார்க்கிறவங்க, ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு வந்து நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். எது சம்பந்தமான ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது கை கால் மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய வலி, மூட்டு வலி ஒரே வேலை மருந்துல அற்புதமா நிற்கும். எழுந்திருச்சு நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு மூட்டுல விண்ணு 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 தெரிக்கும், நரக வேதனை. இந்த ஒவ்வொரு விரலும் வீங்கிக்கும், கணுச்சுளை அப்படின்னுவாங்க. அத ஒரு காலி டம்ளர் கூட எடுக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கடுமையான வலி. கீழே உட்கார்ந்தா எழுந்திருக்கிறதுக்கு சிரமமா இருக்கும், எழுந்திருச்சா கீழே உட்கார்றதுக்கு சிரமமா இருக்கும். இது மாதிரியான பிரச்சனைகள் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. இதுவும் முடக்குவாத வகைகள்ல வரும். ஆனா வந்து சிவியர் கண்டிஷன் கிடையாது. அவங்களுக்கு மருந்து எடுத்தா ஒரே நாளையே வலி நிற்கும். வேப்பெண்ண, சுருக்கு, லிங்க செந்தூரம், சாராவளி சூர்ணம், இன்னும் சில மருந்துகள்லாம் இதுக்கு நாம ஏற்கனவே வீடியோ பதிவுல போட்டுருக்கோங்க. இப்ப பார்க்க போறது என்னன்னா ரொம்ப முத்தன கண்டிஷன். என்ன ஆகும் அப்படின்னா, சித்த மருத்துவத்தின் படி உஷ்ணம் மிகுதியினால நீர் பிரிக்கப்பட்ட நீரானது என்ன ஆகும்னா இந்த தோள்பட்டையில வந்து தங்கிக்கும். பார்த்தா ஒரு தோள்பட்டை மட்டும் பெருசா இருக்கும், படத்துல காமிச்சிருக்கேன் பாருங்க. அது என்ன ஆகும்னா கருடு கட்டிக்கிட்டு பயங்கர வலி எடுக்கும். அதே மாதிரி கால் மூட்டு, அதுவும் ஸ்லைட்ல காமிச்சிருக்கேன், அதுலயும் நீர் கோர்த்து கடுமையான வலி. இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா உட்கார்ந்தாங்கன்னா எழுந்திருக்க முடியாது. அதனால என்ன கண்டிஷன்னா ஒரு சேர் போட்டு தான் உட்கார முடியும், வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ண முடியும், கீழே உட்காரதெல்லாம் மறந்துட வேண்டியதாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் அதுதான் முடக்குவாதம். ரொம்ப முடங்கி போயிடும். எதனால வருது அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு சின்ன ரிப்பீட். தன்னுடல் தாக்க நோய், ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சொந்த நோய் எதிர்ப்பு சக்தியே நம்மளுடைய சொந்த செல்களை எதிரின்னு நினைச்சு தாக்கக்கூடிய ஒரு நோய் தான் இந்த நோய். இந்த நோய்க்கு தான் ஜட்ஜ் பலராம் ஐயா, மிகப்பெரிய சித்த மருத்துவ மேதை, அவர் தன்னுடைய சித்தர் கை கண்ட மருந்துங்கிற புத்தகத்துல அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த நோய்க்கான மருந்து போட்டிருக்காங்க. ஆங்கில மருத்துவத்துல இதை கியூர் பண்ண முடியாது, ஜஸ்ட் மெயின்டைன் பண்ண முடியும், கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியும் தான் சொல்றதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த ஐயா என்ன சொல்றாருன்னா 15 நாள்ல இந்த நோய் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து தான் பார்க்க போறாங்க. இன்னொரு விஷயம், இந்த மருந்து இந்த முடக்குவாத பிரச்சனை மட்டும் அல்லாமல் முகவாதம்னு சொல்லுவாங்க. அதாவது முகவாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பேராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பக்கவாதம், பாரிசவாதம். பக்கவாதம்னா ஒரு கை ஒரு கால் ஆப்போசிட், இந்த கையினா இந்த சைடு இருக்கக்கூடிய கால், அதே மாதிரி இந்த கைனா இந்த கால், இது பாதிச்சு செயல் இழந்துரும், அதுதான் பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே சைடு இருக்கிறது பாரிசவாதம். இதெல்லாம் ஏற்படுறதுக்கு முன்னாடி ஒரு அறிகுறி ஏற்படுங்க, அதுதான் முகவாதம். என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாய் இருக்கு இல்லைங்களா, இது இழுக்கும், ஒரு சைடு இழுத்துக்கும், படத்துல காமிச்சிருக்கேன். அது மாதிரி இழுத்துக்க கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான் முகவாதம். அது கடிச்சுதாங்க இந்த பிரச்சனை வரும். அந்த ஸ்டேஜ்லயே இந்த மருந்தை கொடுத்தோம்னா அதுவும் சரியாகும், பக்கவாதம் பாரிசவாதம் வராமல் பாதுகாக்கப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு சித்தர்கள் சொன்ன அருமையான மருந்து தாங்க பார்க்க போறோம். இதை வந்து காலையில ஒரு நாளைக்கு ஒரு வேளை 10 to 20 சொட்டு சாப்பிடணும். காப்பில கூட ஊத்தி சாப்பிடலாம். ஒரு 4 தடவை பேதி ஆகணும், குறைஞ்சது 2 தடவை பேதி ஆகணும். இதனால வம்பா போச்சு, மருந்து சாப்பிட்டா பேதி ஆகணும்னு சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம உடம்புல வாதம், பித்தம், சிலோத்தமம் இப்படின்னு 3 மெயினான பிரிவா பிரிக்கிறாங்க. இதுல வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு வழியா தான் வெளியேறும். இதுல வாதம்னு சொல்லக்கூடிய வலியை ஏற்படுத்தக்கூடிய வாதம் வந்து பேதி வழியா தான் இறங்கும், கீழ் வெளியே நம்ம உடலை விட்டு போகும். சரிங்களா? அது அப்படி போகாம உள்ளே இருந்து சரி பண்ணணும்னா அது வந்து அந்த அளவுக்கு பாசிபிள் இல்ல. சரிங்களா? அலல் என்று சொல்லுவாங்க. பித்தம் வந்து பித்தவாந்தி எடுத்தோன்னு சொல்லுவாங்களே, வாந்தி வழியா தான் வெளியேறும். அது மாதிரி நாம பேதி வழியா வெளியேறத இது என்னடா இதை போட்ட பேதி ஆகிய நம்ம உடம்பு வீணா போயிருமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. இலகு பேதி போகும், அது வழியா இந்த வாதம் இறங்கி உங்க உடல் நல்லாகும் அப்படிங்கிறத அவங்க சொல்றது. ஒவ்வொருத்தருடைய உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கிரானிக் ஸ்டேஜில் ஒரு சில பத்தியங்களோட இந்த எண்ணெய் எடுத்தோம்னா அற்புதமா சரியாகுங்க. இன்னொரு விஷயம், இந்த மருந்து வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இப்படிதான் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கதானே ஒழிய இந்த மருந்து செய்வதற்காக காமிக்கப்படல. தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, இதுல காமிக்கக்கூடிய
இந்த வீரம், நேர்வலம் இதெல்லாம் வந்து பெரிய மருந்துகள். சுத்தி முறை வந்து கரெக்டா பண்ணல அப்படின்னா பிரச்சனையாகும். ரெண்டாவது சுத்தி பண்றதே சரியா பண்ணணும். அதனால நீங்க ஒரு கை தேர்ந்த பாரம்பரிய மருத்துவராக இருந்தால் இந்த மருந்தை செய்யலாம். அதுவும் எப்படி செய்யணும்னா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி எங்கள் மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில் பண்ணுங்க. அடுத்து வந்து சாதாரண மக்கள் நம்பரை கான்டாக்ட் பண்ணால் எங்களுடைய படித்த பட்டதாரி மருத்துவர்களும் சரி, பாரம்பரிய மருத்துவரும் சரி, உங்களுக்கு உங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி ஆலோசனை சொல்லுவாங்க. நீங்கள் மருந்து வாங்கி பயன்படுத்தி நோயின்றி நல்லபடியாக வாழலாம். தேவையான பொருட்கள்: சுத்தி செய்த வீரம் 20 கிராம், சுத்தி செய்த நேர்வலம் 20 கிராம், சுத்தி செய்த வெடியுப்பு 20 கிராம், ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை. வில்லேஜில் காலையில் திறந்து விட்டாங்கன்னா அப்படியே ஊரெல்லாம் சுற்றிட்டு சாயந்தரம் வந்து அடையக்கூடிய நாட்டுக்கோழி தான். அதனுடைய முட்டை தான் நல்லா வேலை செய்யும். ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை ஒரு 20 முட்டை. உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு 3 முட்டை தான் காமிச்சிருக்கேன். ஒரு 7 தேங்காய் எடுத்த தேங்காய் பால். இதுதாங்க தேவையான பொருட்கள். இதில் இந்த 3 பொருளுடைய சுத்தி வந்து ரொம்ப ஹார்ஷானது, ரொம்ப கவனமாக செய்யக்கூடியது. அது எப்படி சுத்தி பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கள் மருத்துவர்கள் அது சம்பந்தமான தகவல்கள் கொடுப்பாங்க. நாம வீரத்தோட நாட்டுக்கோழி முட்டையினுடைய வெள்ளைக்கருவை சுருக்கு கொடுக்கணும். அது எப்படி நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம நாட்டுக்கோழியுடைய வெள்ளைக்கருவை ஊற்றுவோம். சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரிஜினல் நாட்டுக்கோழினா உள்ள இருக்கக்கூடிய மஞ்சக்கரு எப்படி கோல்டு கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? இது மாதிரி இருந்தால் தான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை. அதனால தான் நான் வந்து ஊர்மேற கோழியாக பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நாட்டுக்கோழி முட்டையினுடைய வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டோம். வெள்ளைக்கருவை என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதை ஊற்றி கொஞ்சம் லைட்டாக பாதி வெந்து வேகாத நேரத்தில் நம்ம வந்து வீரத்தை போடணும். ஏன்னா நேரடியாக வீரத்தை நம்ம போட்டு அதுக்கு மேலே நாட்டுக்கோழி முட்டை வெள்ளைக்கரை ஊற்றுனோம்னா வீரம் ஆவியானாலும் ஆகலாம். அந்த ஆவி வந்து நம்ம முகத்தில் மூக்கில் படக்கூடாது. பட்டதுன்னா ரத்த வாந்தி வந்துடும். அதனால ரொம்ப தூரமாக காத்தோட்டம் உள்ள இடமா பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். அந்த சுருக்கு கொடுக்கறது சிம்மில் வச்சுட்டோம். நாட்டுக்கோழி முட்டையினுடைய வெள்ளைக்கருவை ஊற்றுறோம். சிம்மில் வச்சு நாட்டுக்கோழி முட்டையினுடைய வெள்ளைக்கருவை கொஞ்சம் ஊற்ற ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் வேக ஆரம்பிச்சிருக்கு. இந்த கண்டிஷனில் வீரத்தை மேலே இது மாதிரி வைங்க. மீதி இருக்கிற வெள்ளைக்கருவை ஊற்றுறோம். ஊற்றி அப்படியே என்ன பண்ணுறோன்னா இதோட சேர்த்து நாம் முட்டை பொரியல் பண்ணுற மாதிரி வீரை உடையாமல் அப்படியே பண்ணணும். மேலே மேலே கொண்டு வரணும். இப்படி இப்போ ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. வீரத்தை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கணும். வீரத்தை போட்டு அரைக்கணுங்க. இது கூட தேங்காய் பால் சேர்த்து அரைக்கணுங்க. ஆனால் இப்போ ஆரம்பத்திலே தேங்காய் பால் விட்டிங்கன்னா அரைப்படாது. அதனால முதல்ல அரைச்சிக்கிறோம். பிறகு சுற்றி செஞ்ச நேர்வலம் அதையும் சேர்த்து அரைக்கணும். கடைசியாக வெடியுப்பு போட்டு அரைக்கணுங்க. நல்லா அரைச்சிட்டோங்க. 3 ஹோமோஜினியஸாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா லைட்டாக தேங்காய் பால் விட்டு அரைக்கணும். தேங்காய் பால் விட்டு நல்லா துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். உருட்டை வானிலையில் தேங்காய் பாலை ஊற்றிட்டு அது கொதி வரும்போது என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த உருண்டையை போடணுங்க. மருந்தை போட்டாச்சுங்க. முகத்தை நேராக காமிக்காதீங்க. மாஸ்க் வேணா போட்டுக்கோங்க. தூரத்தில் உட்காந்து கிளறுங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் சுத்தமாக அதில் இருக்கிற நீர் சத்து வற்றி அந்த தேங்காய் எண்ணெய் மட்டும் வெளியே வருது பார்த்தீங்களா? இதில் நாம் மருந்து கலந்துருக்கோம். இதை வடிகட்டி தாங்க நாம் மருந்தாக பயன்படுத்த போகிறோம். ஒரு சர்டன் ஸ்டேஜில் நீர் சத்தெல்லாம் வற்றி எண்ணெய் மட்டும் வெளியே வருது. ஆக்சுவலி இந்த எண்ணெயில் வந்து நாம் மருந்து கலக்காமல் இருந்திருந்தோம்னா வர்ஜின் கோகோனட் ஆயிலாக இருந்திருக்கும். இப்போ மருந்து கலக்கிறனால இது வந்து வாத மருந்தாக பயன்படுது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆயிலை வடிகட்டி நாம் உட்கொள்ளணுங்க. அதுதான் ஃபைனல் மருந்து. நண்பர்களே, ஏற்கனவே நம்ம எண்ணெய் பிரித்து எடுத்துங்க தனியாக வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இந்த எண்ணெயை தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 சொட்டு 5 சொட்டுலேருந்து ஆரம்பித்து அவங்கவுங்க உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி 20 சொட்டு ஒரு வேலையோ 2 வேலையோ எடுக்க வேண்டியது வரும். சரி நண்பர்களே, இவ்வளோ நேரம் மறந்து பார்த்தீங்க. இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு வந்து இது மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இப்படி ஒரு மருந்து இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் யாருக்காவது இது மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுனால் நீங்கள் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கும். அடுத்து இது மாதிரி பெரிய பெரிய மருந்துகளை தேடி உங்களுக்கு போடுறதுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.